ॐ अज्ञानातिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगद्पते गोपीशा गोपिका कान्ता राधा कान्ता नमोऽस्तुते। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन् इति नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। मुखं करोति वाचालं भङ्गुं लङ्घयते गिरिं यद्ग्रीवातमहं वन्दे श्रीगुरुं दीनदारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। हरे कृष्ण। भगवद्गीதை அத்தியாயம் 10 பூரணத்தின் வைபவம். ஸ்லோகம் 4-5. புத்திர்ஞானம் அசம்மோக க்ஷமா சத்யம் தமக சமக சூகம் துக்கம் பாவோ பவாவோ பயம் சாப்பயம் ஏவச்ச அஹிம்சா சமதா துஷ்டே ஸ்தபோதானம் யசோ யசக பவந்தி பாவபூதானாம் மத்த ஏவ பிருதக்விதா. புத்தி ஞானம் ஐயத்திலிருந்தும் மயக்கத்திலிருந்தும் விடுதலை, மன்னித்தல், வாய்மை, புலன் அடக்கம், மன அடக்கம், சுகம் துக்கம், பிறப்பு இறப்பு, அச்சம் அச்சமின்மை, அஹிம்சை, சமத்துவம், திருப்தி, தவம், தானம், புகழ் மற்றும் இகழ்ச்சி என உயிர்வாளிகளிடம் காணப்படும் பல்வேறு குணங்கள் அனைத்தும் என்னால் படைக்கப்பட்டவையே. இப்போ இதில் பகவான் சொல்லும் போதும் எல்லாமே என்னால் தான் படைக்கப்பட்டன அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. இப்போ இங்கே சொல்லியிருக்கிற இந்த விஷயத்தில் ஒன்று ஒன்றா பிரபுபாதர் இதை விளக்குறாங்க. இப்போ இதில் நம்ம பார்க்கும்போதும் நாம் ஒரு சில இதுக்கு அஹிம்சை அப்படின்னு சொல்லும்போது நாம் ஒரு விளக்கம் நாம் சொல்லுவோம். ஆனால் பிரபுபாதருடைய விளக்கத்துக்கும் நம்மளுடைய விளக்கத்துக்கும் பொருந்துதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதும் சில இடத்தில் வேறுபாடு ஏற்படும் இல்லையா? அப்போ தூய பக்தர்கள் எந்த மாதிரி அந்த விளக்கம் கொடுக்குறாங்க, ஆச்சாரியர்களுடைய விளக்கம் என்ன, இப்போ அந்த விளக்கத்தை தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ இதில் பார்க்கலாம். இப்போ நல்லவையோ தீயவையோ உயிரினங்களின் பல்வேறு குணங்கள் எல்லாம் கிருஷ்ணரால் படைக்கப்பட்டவையே. அவை இங்கே விவரிக்கப்பட்டுள்ளன இல்லையா? எல்லாத்துக்கும் சர்வ காரணம், எல்லாத்துக்கும் மூல காரணம் யார் அப்படின்னாக்கா பகவான் தான்
இல்லையா? எல்லா காரணங்களுக்கும் நான் தான் காரணம், சர்வ காரண காரணம். நம்ம வந்து இதுலேயும் வந்து பார்க்குறோம், பிரம்ம சம்ஹிதையிலையும் இல்லையா? அதுலேயும் வந்து சொல்லப்படுது எல்லாத்துக்கும் சர்வ காரண காரணம் ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அநாதிராதிர் கோவிந்த சர்வ காரண காரணம் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ இதிலே வந்து 8வது ஸ்லோகத்திலேயும் வந்து வரும், ஜட ஆன்மீக உலகங்கள் அனைத்திற்கும் மூலம் நானே அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து எல்லாமே பகவானிடமிருந்து தான் வந்து தோன்றியது எது இருந்தாலும். ஆனால் இதே வந்து பார்க்கும்போதும் சதுஸ்லோகி பாகவதத்திலையும் வந்து அதில் வந்து 2வது ஸ்லோகத்தில் சொல்லும் போதும் கிருஷ்ணர் வந்து பிரம்மாவுக்கு வந்து சொல்கிறாங்க. அப்போ சொல்லும்போது எப்படி சொல்கிறாங்கன்னா, எது வந்து முக்கியமானதாக கருதப்பட்டாலும் அது வந்து கிருஷ்ணராக இல்லாமல் கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டு இருக்கவில்லை என்றால் அது எனது மாயாசக்தி என்று அறிந்து கொள் அப்படின்னு வந்து பகவான் வந்து சொல்கிறாங்க. இது இப்போ அது வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? பகவானோடு சம்மந்தப்பட்டு இருக்கா, இல்லைன்னா வந்து பகவானோடு சம்மந்தப்படாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி வந்து ஃபஸ்ட்டு முதல்ல சொன்னது வந்து புத்தி என்பது விஷயங்களை அதன் முறையான கண்ணோட்டத்தில் ஆராய்ந்து அறியும் சக்தியை குறிக்கும். ஞானம் அறிவு என்பது புத்தி அப்படின்னாக்கா என்னன்னு ஒரே வார்த்தையில் வந்து பிரபுபாதர் வந்து விளக்கியிருக்காங்க. அப்போ அதை முறையான கண்ணோட்டம் அது வந்து நம்ம வந்து புரிந்து கொள்வது. ஏன்னா புத்திக்கு வந்து 5 விதம் வந்து இருக்காமா. இது வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து விளக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இது இந்த என்னென்னா விஷயங்களை சரியாக புரிந்து கொள்வது இருக்காமா, அதே விஷயங்களை நாம் தவறாக புரிந்து கொள்வதிலும் வந்து இருக்குது. இப்போ வந்து பார்த்தோம்னா பகவத்கீதை இல்லையா? அதனால தான் வந்து இந்த 7வது அத்தியாயத்தில் முதல் ஸ்லோகத்திலே வந்து சொல்லப்பட்டிருக்கும். பகவான் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, தச்ருணு என்னிடம் இருந்து கேள். நம்ம வந்து எப்படி கேட்கணும்னா ஆச்சாரியர்களிடமிருந்து கேட்க வேண்டும், இல்லைன்னா பகவானிடமிருந்து நாம் கேட்க வேண்டும். பகவானிடமிருந்து யார் வந்து அதிகாரம் அளிக்கப்பட்டு இருக்கின்றார்களோ அவர்களிடமிருந்து நாம் கேட்க வேண்டும். அதனால இந்த முதல் ஸ்லோகத்திலே வந்து சொல்லப்படுது 7வது அத்தியாயத்தில். அப்போ வந்து அர்ஜுனன் வந்து எப்படி வந்து புரிந்து கொண்டாரோ அதே மாதிரி தான் வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? புரிந்து கொள்ள விதத்திலும் வந்தும் சரியாக புரிந்து கொள்ளுதலும் வந்தும் இருக்கும், தவறாக புரிந்து கொள்வதிலும் இருக்குது. இது இப்போ அதுதான் வந்து இங்கே சொல்லப்படுது. அதான் பிரபுபாதர் நிறைய இடத்துல வந்து விளக்கியிருப்பாங்க. அர்ஜுனன் வந்து எப்படி புரிந்து கொண்டாரோ அதே மாதிரி தான் நம்ம வந்து பகவத்கீதை வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டோம். இது ஓகே. அப்போ அடுத்தது வந்து ஞானம். அறிவு என்பது ஜடம் என்றால் என்ன, ஆன்மா என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்வதை குறிக்கும் இல்லையா? நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா, நம்ம வந்து ஏதாவது நம்ம திட்டம் போதும் வந்து சொல்லியிருப்போம் இல்லையா, உனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா? அந்த மாதிரி வந்து நம்ம கேட்டிருப்போம். இப்போ அந்த மாதிரி சொல்லும்போது இங்கே அறிவு அப்படின்னாக்கா ஞானம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து அப்போ வந்து உண்மையான ஞானம் என்னென்னா ஜடம் என்றால் என்ன, ஆத்மா என்றால் என்ன இல்லை? உண்மையான ஞானம் பகவத்கீதையில் முதல் பாடமே வந்து நான் உடல் அல்ல ஆத்மா அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து ஆன்மாவுக்கும் ஜடத்துக்கும் வந்து அந்த வித்தியாசம் வந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொள்வது தான் ஞானம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்படுது. இப்போ பல்கலைக்கழகத்தில் பெறப்படும் சாதாரண அறிவு ஜடத்துடன் மட்டுமே தொடர்புடையதாக உள்ளது. அதனால் அது இங்கே ஞானமாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை இல்லையா? பாருங்களேன், நம்ம வந்து எல்லாருமே வந்து இவங்க எந்த அளவுக்கு உயர்ந்த படிப்பு படிச்சிருக்காங்க, ஆனால் இப்போ வந்து பார்த்தோம்னா இப்போ சூழ்நிலையில் வந்து யார் உயர்ந்த படிப்பு படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் மதிப்பு. ஆனால் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க, பிரபுபாதர் இங்கே விளக்குறாங்க, அது ஞானமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? அப்போ வந்து ஞானம் என்றால் ஜடத்திற்கும் ஆத்மாவிற்கும் உள்ள வேறுபாட்டை அறிவதாகும். அதுதான். ஏன்னா உயர்ந்த பதவியில் இருக்கலாம் இல்லையா, உயர்ந்த படிப்பு படிச்சிருக்கலாம் இல்லையா, முதல் அவங்க மதிப்பெண் கூட வந்து எடுக்கலாம். ஆனால் வந்து என்ன ஆகுதுன்னா அடுத்த பிறவியில் வந்து அவங்க எந்த உடல் வந்து இருக்கும், மரணத்திலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள முடியுமா, இதுதான். ஆனால் வேறு வழி இல்லை இல்லை. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து அவங்க போகிற அந்த பாதை தான் வந்து போக வேண்டிய கட்டாயத்திற்கு எல்லாரும் வந்து உட்படுத்தப்பட்டு இருக்கிறோம். அதுதான் வந்து சொல்கிறது கலியுகம் அப்படின்னு சொல்லிட்டோம். இது இல்லையா? வந்து இதுக்கு ஒரு உதாரணம் வந்து சொல்லுவாங்க. நான் ஒரு போட்மேன், ஒரு போட்டில் வந்து ஒரு நல்லா படித்தவர். இப்போ அந்த மாதிரி அவங்க வந்து அந்த போட்டில் வந்து நடுக்கடலில் போயிட்டுருக்கும்போது அப்போ வந்து அந்த படகு ஓட்டுறவர்கிட்ட வந்து அவங்க கேட்குறாங்க, உனக்கு அது தெரியுமா இது தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா கேட்டுக்கிட்டே வரும்போதும் வந்து அந்த படகு ஓட்டுறவர் வந்து சொல்கிறாங்க, எனக்கு தெரியாதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் பதில் சொல்லும்போது இப்போ அந்த படித்தவர் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, நீ வந்து வாழ்க்கை எல்லாமே வந்து வேஸ்ட்டு பண்ணிட்ட, வீணாக்கிட்ட
அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் சொல்லிக்கிட்டே வரும்போதும் நடுக்கடலில் வந்த பிறகு அப்போ வந்து அந்த படகுக்காரர் வந்து கேட்குறாங்க அந்த படித்தவர்கிட்ட, உங்களுக்கு வந்து நீச்சல் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து அப்போ அந்த படகுக்காரர் வந்து சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் படகு வந்து மூழ்கிடும், எனக்கு வந்து நீச்சல் தெரியும், நான் எப்படியே நீந்தி போயிடுவேன், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இல்லையா. அப்போ அந்த நேரத்தில் அந்த அவங்களுடைய படிப்பு வந்து உதவலை. ஆனால் அந்த படகுக்காரர் வந்து எதுவுமே படிக்கலை, ஆனால் வந்து அவங்களுக்கு அந்த நீச்சல் தெரிந்ததுனால அந்த அந்த இதில் படகு மூழ்க போகுது, அந்த ஒரு நிலையிலிருந்து தன் உயிரை வந்து காப்பாற்றி கொள்ள முடிந்தது. அதுதான் அப்போ வந்து நம்மளுடைய மரணத்திலிருந்தும் இல்லையா, பிறப்பு இறப்பிலிருந்தும் நம்மை வந்து எது காக்குமோ அது ஞானம் இல்லையா. அப்போ அந்த உண்மை ஞானம், இப்போ அதுதான் வந்து சொல்லப்படுது. அப்போ நவீன கல்வி முறையில் ஆத்மாவை பற்றிய அறிவு இல்லை, ஜட பொருள்களிலும் உடல் தேவைகளிலும் மட்டுமே அவர்கள் கவனம் செலுத்துகின்றனர். எனவே பல்கலைக்கழகத்தின் அறிவு முழுமையானது அல்ல. இல்லை என்ன சொல்லுவாங்கன்னா, படித்தேன்னா நல்லா படிக்கலாம், நீ நல்லா படித்தேன்னா நல்ல வேலை கிடைக்கும். ஆனால் இப்போ படித்தவங்களுக்கு வேலை கிடைக்கல, அது ஒரு விஷயம். இப்போ வேலை கிடைச்சோம்னா நீ உனக்கு என்ன தேவையோ அது வாங்கிக்கலாம் இல்லையா. எப்படி வந்து இந்த ஜடத்தோடு நம்ம வந்து பிணைப்பு ஏற்பட்டு திரும்ப திரும்ப இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியில் வந்து அதிகமாக சிக்கிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ இருக்கிற அந்த கல்வி வந்து நமக்கு வந்து கற்றுத்தரப்படுது. ஆனால் அந்த ஆத்மா தான் நிரந்தரமானது, இந்த உடலில் ஆத்மா இருப்பதனால்தான் வந்து எல்லாமே வந்து இயங்குது. ஆனால் அந்த ஆத்மாவுக்கு எந்த மதிப்பும் இல்லை, அதை பற்றி உணராத ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்கு. இது இப்போ ஞானம்னா என்ன அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் வந்து இங்கே விளக்குறாங்க. அதுக்கப்புறம் அசம்மோக அப்படின்னாக்கா ஐயம் மற்றும் மயக்கத்திலிருந்து விடுதலை. ஒருவன் சந்தேகங்களை தாண்டி திவ்யமான தத்துவத்தை புரிந்து கொள்ளும் போது இந்நிலை அடையப்படுகின்றது. மெதுவாக ஆனால் நிச்சயமாக அவன் மயக்கத்திலிருந்து விடுபடுகிறான். எதையும் கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அனைத்தையும் கவனத்துடனும் எச்சரிக்கையுடன் மட்டுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா. அசம்மோகம் அப்படின்னாக்கா ஐயம் மற்றும் மயக்கத்திலிருந்தும் விடுதலை. இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒருவன் சந்தேகங்களை தாண்டி திவ்யமான தத்துவத்தை புரிந்து கொள்ளும் போது இல்லையா. அப்போ இதில் சொல்லியிருக்கிற இந்த தத்துவம் எல்லாமே வந்து நம்ம பகவத்கீதையின் இந்த தத்துவங்கள் புரிந்து கொள்ளும் போது தான் இந்த ஞானம் அறியாமையிலிருந்து நாம் விடுபட முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் சமா அப்படின்னாக்கா சகிப்புத்தன்மையும் மன்னிக்கும் தன்மையும் பயிற்சி செய்யப்பட வேண்டும். அது நமக்கு தெரியும் இல்லையா. மற்றவர்கள் செய்யும் சிறு குற்றங்களை சகித்து கொண்டு அவற்றை மன்னிக்க வேண்டும். அதுக்கப்புறம் சத்தியம் வந்து அப்படின்னாக்கா வாய்மை என்றால் உண்மையை உள்ளதுபடி மற்றவர்களிடம் நன்மைக்காக எடுத்துரைப்பதாகும். உண்மைகளை திரித்து வழங்குதல் கூடாது. மற்றவர்களுக்கு பிரியமானதாக இருக்கும்போது மட்டுமே உண்மையை பேச வேண்டும் என்பது சமூக கருத்து, ஆனால் அது வாய்மை ஆகாது. பாருங்களேன், பிரபுபாதர் வந்து எப்படி சொல்கிறாங்க, எது வந்து நன்மையோ அது வந்து அவங்களுக்கு ஒரு சில பேர் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து உண்மை வந்து ஒரு சில பேருக்கு கசக்கும். அதனால வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மனநிலை இருக்கும்போது நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்கிறது தவறு அப்படின்னு சொல்லி இங்கே பிரபுபாதர் வந்து சொல்கிறாங்க. ஆனால் ஒளிவு மறைவின்றி உண்மை பேசப்பட வேண்டும். அதனால்தான் உண்மை என்ன என்பதை மற்றவர்களுக்கு முறையாக புரிந்து கொள்ள முடியும். பாருங்கள், பிரபுபாதர் உதாரணம் இங்கே கொடுத்துருக்காங்க. திருடன் என்று மக்கள் எச்சரிக்கும் போது அதுவே உண்மை. சில நேரங்களில் உண்மை கசப்பாக இருந்தாலும் உண்மையை பேசுவதிலிருந்து பிறழக்கூடாது. பிறரது நன்மைக்காக உண்மையை உள்ளபடி வழங்குவதே வாய்மை. சத்தியம் என்பதற்கான விளக்கம் இதுவே. அதுதான். ஏன்னா வந்து ஒரு சில பேருக்கு வந்து இந்த ஆன்மீக விஷயங்கள் இல்லையா, அது வந்து நம்ம அதில் சொல்லியிருக்கிறபடி அப்படியே வந்து சொல்லும்போது சில பேருக்கு பிடிக்காது இல்லையா. அதனால தான் பாருங்கள், நிறைய பேருக்கு பிடிக்காதனால யாருமே வரல. ஏன்னா வந்து உண்மை வந்து கசக்கும். ஆனால் வந்து என்னென்னா அந்த உண்மை தான் நம்ம இந்த துன்பத்திலிருந்து வெளியே கொண்டு வரும். ஆனால் அது புரியாத ஒரு மனநிலை. இதுக்கு பிரபுபாதர் எப்படி உதாரணம் கொடுக்குறாங்கன்னா, இப்போ வந்து மஞ்சள் காமாலை வந்து நோய் இருக்குது. இப்போ அந்த வியாதி இருக்கிறவங்களுக்கு வந்து மருந்து என்ன அப்படின்னாக்கா அது வந்து கற்கண்டு தான் மருந்தாமா. ஆனால் வந்து மஞ்சள் காமாலை வியாதி இருக்கிறவங்களுக்கு கற்கண்டு சாப்பிடும்போது கசக்கும். ஆனால் கற்கண்டு கசக்குமா? கற்கண்டு இனிக்கும் இல்லையா. எப்படி சாப்பிட்டாலும் அது வந்து ஆரம்பத்தில் இருந்தும் அது வந்து முடிகிற வரைக்கும் சாப்பிடும்போது அந்த இனிப்பு ஒரே மாதிரி தான் இருக்கும், மாறாது.
ஆனால் மஞ்சள் காமாலை அவங்க வியாதி இருக்கிறனால அந்த கல்கண்டு சாப்பிட்டா வந்து அவங்களுக்கு வந்து கசக்குது. ஆனால் அதுக்கு மருந்து அதுதானாமா. எந்த அளவுக்கு வந்து அவங்க தொடர்ந்து கல்கண்டு சாப்பிடும்போது அந்த இனிப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்குதோ அப்போ வந்து அந்த வியாதி வந்து குறையுது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இப்போ அதே மாதிரி தான் வந்து ஆனால் கல்கண்டு இனிப்பு தான், ஆனால் அவங்களுக்கு அந்த வியாதி இருக்கிறனால கல்கண்டு கசக்குது. இப்போ அதே மாதிரி தான் இந்த ஆன்மீக விஷயங்கள் இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி உண்மை வந்து சொல்லும் போது என்ன ஆகும்னா எல்லாருக்குமே வந்து கசக்கும். ஆனால் வந்து அதுக்கு மருந்து அதுதான். இந்த ஜட வியாதி என்னும் நோயில் வந்து எல்லாருமே பாதிக்கப்பட்டு இருப்பதனால் உண்மையை வந்து சொல்லும் போது கசக்குது. ஆனால் அதுக்கு மருந்து அதுதான். அது வந்து நம்ம தொடர்ந்து அந்த தத்துவங்கள் கேட்க கேட்க என்ன ஆகும்னா நமக்கு வந்து ஒரு நாள் அந்த எப்படி அந்த மஞ்சள் காமாலை வியாதி குணமாகும்போது அந்த கல்கண்டு இனிக்க ஆரம்பிக்குதோ அதே மாதிரி தான் இந்த தத்துவம் ஆரம்பத்தில் கசக்கும். ஆனால் வந்து தொடர்ந்து கேட்கும்போது அதனுடைய உண்மை நிலை புரியும் போது அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து அதை வந்து இனிக்க ஆரம்பிக்கும். இப்போ அதனால் வந்து சில பேருக்கு வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்கிறதுக்காக வந்து நம்ம உண்மையை வந்து மறைக்க முடியாது இல்லையா. அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லும் போது உண்மை வந்து இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. அப்போ அதனால தான் வந்து அதான் வந்து பிரபுபாதர் வந்து இங்கே சொல்கிறாங்க. இப்போ வந்து எதற்காகவும் வந்து உண்மையை மறைச்சு பேசுவாங்க சில பேர் இல்லையா. இந்த மாதிரி வந்து சொன்னால் ஐயோ அவங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியெல்லாம் இல்லை. உண்மையே உள்ளதுபடி வந்து கண்டிப்பாக சொல்லப்பட வேண்டும். இதெல்லாம் வந்து நீங்கள் இதில் ஸ்ரீமத் பாகவதத்தில் சில சுகதேவ கோஸ்வாமி சில நாரத முனிவர் அவங்க பேசுகிற அந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து கேட்கும்போது எப்படி இருக்கும்னா நம்முடைய எப்படி சொல்கிறதுனா அந்த சாஸ்திர கத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதை வந்து நம்முடைய அந்த பற்றுதலை வந்து வேரோடு அரிக்கக்கூடும். அந்த மாதிரி அவங்களுடைய வார்த்தைகள் எல்லாமே வந்து இருக்குமாமா இல்லையா. நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு சில நேரம் யாராவது திட்டாங்கன்னா நம்ம வந்து அந்த முடிவெல்லாம் எடுப்போம் இல்லையா. இனி நான் வந்து சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி எவ்வளோ நேரம் இருக்கும் இல்லையா. ஒரு வேளை சாப்பிட மாட்டோம், அதுக்கப்புறம் மறந்துடும் இல்லையா. சாப்பிடாம இருக்க முடியாது, அவ்வளோதான். கொஞ்ச நேரம் தான் நம்முடைய வைராக்கியம். ஆனால் வந்து ஆச்சாரியர்களுடைய சொன்ன வார்த்தை வந்து என்ன ஆகும்னா நம்ம வந்து அந்த இலக்கை அடைகிற வரைக்கும் அந்த வைராக்கியத்தை வந்து நம்ம வந்து அதை வந்து செயல்படுத்த முடியும். அந்த அளவுக்கு அவங்க கொடுக்கின்ற அந்த வார்த்தை வந்து அந்த மாதிரி வந்து இருக்கும். இப்போ அதுதான் சொல்கிறது இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி சத்தியம் வாய்மை உண்மையை அப்படியே வந்து சொல்ல வேண்டும், திரித்து சொல்லாமல். முதல்ல கசக்கும், ஆனால் அதுக்கப்புறம் தான் அந்த தெளிவு நிலை இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி அந்த அசம்மோக மயக்கத்திலிருந்து விடுதலை, அதிலிருந்து நம்ம அறியாமையிலிருந்து விடுபடும் போது தெரியும் ஆன்மீக குரு எனக்கு சொன்னது அப்போ எனக்கு வந்து கசப்பாக இருந்தது, இப்போ எனக்கு அது வந்து புரியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம அறியாமையில் இருப்பதனால் உண்மையை வந்து நம்ம வந்து எடுக்கும்போது நமக்கு வந்து அது வந்து கசக்குது. ஏன்னா இல்லையா 6 எதிரிகள் மனதின் 6 எதிரிகள் நமக்கு இருக்கும்போது என்ன ஆகும் இல்லையா. அது வந்து மனம்தான் நம்மளுடைய எல்லாத்துக்குமே வந்து நமக்கு எதிர்ப்பு தெரிவிக்குது இல்லையா. அதான் பகவான் 6வது அத்தியாயத்திலேருந்து பார்க்குறோம் இல்லையா. மனதை அடக்கியவனுக்கு மனமே நண்பன், மனதை வெல்ல தவறியவனுக்கு மனமே எதிரி. எதிரியெல்லாம் வெளியே யாருமே இல்லை, நம்ம உள்ளே தான் வந்து எதிரி வந்து இருக்காங்க. இப்போ அதுதான் வந்து சொல்லப்படுது. ஓகே, அடுத்து புலனடக்கம் என்றால் தேவையற்ற சொந்த இன்பத்திற்காக புலன்களை உபயோகிக்கக்கூடாது என்று பொருள். அப்போ வந்து புலனடக்கம் என்னென்னு வந்து இங்கே பிரபுபாதர் வந்து விளக்குறாங்க. தேவையற்ற சொந்த இன்பத்திற்காக தேவையில்லாத விஷயங்களை பேசாமல் இருப்பது தான் புலனடக்கம் இல்லையா. சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கு வந்து நான் பேசவே மாட்டேன், மௌன விரதம் சில பேர் இருப்பாங்க இல்லையாப்பா. அப்போ அது எல்லாமே வந்து புலனடக்கம் ஆகாது. ஏன்னா மனசுக்குள்ளே நிறைய விஷயங்கள் வந்து ஓடும் இல்லையா. அது அந்த நாள் பார்த்து வேறொன்னுக்கே வந்து மற்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள வந்து வேறொன்னுக்கே வந்து திட்டாத சொல்லக்கூடாத விஷயங்களை அவங்ககிட்ட வந்து பேசுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, மனசில் எல்லாமே வந்து நினச்சி வச்சுருப்பாங்க, மனது ஓடும் இல்லையா. அப்போ அது புலனடக்கம் ஆகாது. பகவானை பற்றி வந்து நினைக்க வேண்டும், அது புலனடக்கம் இல்லையா. அப்போ தான் வந்து சொல்லப்படும் தேவைக்காக மட்டுமே வந்து நம்ம ஏற்றுக்கொண்டு கிருஷ்ணருக்காக வந்து நம்ம செயல்படும் போது அதுதான் உண்மையான புலனடக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ அதான் புலன்களின் தக்க தேவைகளை திருப்தி செய்வதில் தடை ஏதும் இல்லை. ஆனால் தேவையற்ற புலன் இன்பம் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு ஆபத்தை விளைவிக்கும் இல்லையா. நம்ம வந்து நம்முடைய செயல்கள் வந்தும் ஆன்மீகத்துக்கு வந்து எதிராக போகுது அப்படின்னாக்கா அதை வந்து நாம் செய்யாமல் இருப்ப பயிற்சி செய்ய வேண்டும். எனவே தேவையற்ற உபயோகத்திலிருந்து புலன்களை தடுக்க வேண்டும். அதுபோலவே தேவையற்ற சிந்தனைகளிலிருந்து மனதை தடுக்க வேண்டும் இல்லையா. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளுடைய சிந்தனை தான் உணர்வாக மாறுது, நம்முடைய உணர்வு தான் விருப்பமாக மாறுது, நம்முடைய விருப்பம் வந்து
வந்து பேராசையாக மாறிடுச்சு அப்படின்னாக்கா அதை அடையணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நம்ம வந்து செயலே செய்ய ஆரம்பிக்கிறோம். அதுதான் நம்ம அந்த சிந்தனையே வந்து ஆரம்பத்திலேருந்தே எப்போவுமே கிருஷ்ணரை பற்றின சிந்தனையை வந்து நம்ம வந்து இருக்கிற மாதிரி நாம் வந்து நம்முடைய வாழ்வை வந்து நாம் மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். அதுதான் இங்கே வந்து பிரபுபாதர் சொன்ன புலனடக்கம். நம்முடைய சிந்தனையை தான் வந்து தேவையற்ற சிந்தனை வந்து இருக்கக்கூடாது. தேவைக்காக வந்து கண்டிப்பாக உடல் இருக்கிறதுனால கண்டிப்பாக தேவைக்காக நம்ம வந்து இருக்கணும். தேவையற்ற விஷயங்கள் செய்யும்போது தான், தேவையற்ற சிந்தனை செய்யும்போது தான் நம்ம வந்து இங்கே மாட்டிக்கிறோம். இப்போ அது வந்து நம்ம செய்யக்கூடாது. அப்போ அது வந்து தேவைக்காக செய்யும்போது அது புலனடக்கம். ஓகே, இதுவே ஷமா என்று அழைக்கப்படுகிறது. ஒருவன் தனது நேரத்தை செல்வத்தை குவிப்பதை பற்றி சிந்திப்பதில் செலவிடக்கூடாது. இந்த சிந்தனை சக்தியை தவறாக உபயோகிப்பதாகும். மனித சமூகத்தின் முக்கிய தேவைகளை புரிந்து கொள்வதிலும் அதனை அதிகாரபூர்வமாக எடுத்துரைப்பதிலும் மனதை உபயோகிக்க வேண்டும். இல்லையா? தேவைக்காக மட்டுமே வந்து பண்ண வேண்டும். தேவைக்கு அதிகமாக எப்படி வந்து நான் வந்து என்னுடைய வாழ்வாதாரத்தை வந்து அமைத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சிந்திக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்கே பிரபுபாதர் வந்து எழுதுகிறாங்க. அப்போ வந்து நம்ம வந்து நம்முடைய சிந்தனைகள் முழுக்க வந்து கிருஷ்ணரை வந்து மனித சமூகத்தின் முக்கிய தேவைகளை புரிந்து கொள்வதில் அதிகாரப்பூர்வமாக எடுத்துரைப்பதிலும் மனதை உபயோகிக்க வேண்டும். நம்முடைய முக்கிய தேவையாக இருப்பது என்ன? இல்லையா? கிருஷ்ண உணர்வு தான். அதுதான் நம்முடைய அதுதான் வந்து நமக்கு முக்கிய தேவையாக வந்து இருக்குது. இப்போ அதை வந்து எப்படி வந்து நாம் வந்து உபயோகிக்க வேண்டும், என்ன தேவை அப்படின்னு சொல்லி அதற்காக வந்து நம்முடைய மனதை வந்து பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உயர்ந்த சிந்தனை உடையவர்களான சாதுக்கள், வேத நூல்களில் அதிகாரம் வாய்ந்தவர்கள் மற்றும் ஆன்மீக குருக்கள் ஆகியோர்களின் சங்கத்தில் சிந்திக்கும் திறனை அபிவிருத்தி செய்ய வேண்டும். சுகம் அல்லது மகிழ்ச்சியானது கிருஷ்ண உணர்விற்கான ஆன்மீக ஞானத்தை வளர்ப்பதற்கு சாதகமான செயல்களில் எப்போதும் கிடைக்கும். அதுபோலவே கிருஷ்ண உணர்விற்கு பாதகமான செயல்கள் வலியை கொடுப்பவையாகவும் துன்பம் அளிப்பவையாகவும் இருக்கும். கிருஷ்ண உணர்வை விருத்தி செய்வதற்கு சாதகமான அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், பாதகமான அனைத்தையும் எவையாகினும் நிராகரிக்கப்பட வேண்டும். இல்லையா? அப்போ வந்து சாதுக்கள், வேத நூல்கள், இல்லையா குரு சாது சாஸ்திரம் அவங்களுடைய சங்கத்தில் இருந்தும் நம்முடைய வந்து எந்த மாதிரி வந்து நம்ம கிருஷ்ண உணர்வை பயிற்சி செய்யலாம். இல்லையா? நம்முடைய சூழ்நிலைனா இது இப்போ இந்த சொல்லியிருக்கிற இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம ஒரு நாளில் வந்து மாற்ற முடியாது. இல்லையா? நம்ம வந்து பல வேறுபட்ட சிந்தனைகள் வந்து நமக்கு வந்து இப்போ இருக்கும் நமக்கு. இல்லையா? அப்போ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்மளுடைய சிந்தனை வந்து ஆன்மீக குரு சாது சாஸ்திரம் அவங்களுடைய சங்கத்தின் மூலமாக இருந்து நம்மளுடைய சிந்தனையை வந்து எந்த மாதிரி வந்து மாற்றிக்கொள்ள வேண்டும், எதை பற்றி வந்து நாம் சிந்தித்தால் நம்மளுடைய துன்பத்திலிருந்து நாம் வெளியே வர முடியும். இல்லையா? அப்போ அது நம்முடைய உண்மையான அந்த மனித வாழ்வின் குறிக்கோள். அதை வந்து அடைவதற்காக நாம் வந்து எப்படி வந்து சிந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய சங்கத்திலிருந்து நாம் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லை, ஏன்னா சிந்தனை தான் நான் வந்து இதில் ஸ்ரீமத் பாகவதத்துலேருந்து விளக்கப்படுது. எப்படி சொல்கிறாங்கன்னா வந்து தெரியும், முனிவர்களுக்கு எல்லாமே வந்து ஒரு நபர் வந்து ஒரு செயல் வந்து செய்கிறாங்கன்னா அது நான்காவதாகத்தான் வந்து அதை வந்து செய்கிறாங்க. இப்போ அந்த செயல் அவங்க செய்யும் போதும் அதை வந்து தடுக்க முடியாது. ஒருத்தர் வந்து ஒரு செயல் செய்கிறாங்க அப்படின்னாக்கா தடுக்க முடியாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி 3 விஷயமாக வந்து அவங்க வந்து ஆல்ரெடி அந்த விஷயத்தை வந்து செஞ்சுட்டாங்க மனதாலேயே. எப்படின்னா எண்ணம், உணர்வு, விருப்பம். இது வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து 18வது அத்தியாயத்தில் வந்து விளக்கப்படும். இல்லையா? நம்ம வந்து முக்கியமாக மனதை வந்து ஒரு இதை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா என்ன ஆகும்னா நம்ம மனதில் வந்து பதிஞ்சிரும். ஏன்னா புலனின்ப பொருட்கள் பக்கத்தில் தான் நம்முடைய புலன்கள் வந்து இருக்குது. இப்போ வந்து புலன்கள் எது பார்க்குதோ அது வந்து மனதில் வந்து பதியும். இப்போ அது வந்து மனசில் பதிஞ்ச உடனே என்ன ஆகும்னா அதற்குரிய சிந்தனைகள் வந்து நமக்கு மனதில் ஓடும். இப்போ அந்த சிந்தனையை வந்து நம்ம தொடர்ந்து செய்ய செய்ய என்ன ஆகும்னா அந்த சிந்தனை தான் நம்முடைய உணர்வாக வந்து மாறுகின்றது. இப்போ அந்த உணர்வு வந்து என்ன ஆகும்னா அதை வந்து நம்மளுடைய விருப்பமாக மாறுகின்றது. இப்போ அந்த விருப்பம் வந்து நம்மையே வந்து மீறிடுச்சுன்னா அதை அடையணும் அப்படின்னு சொல்லி அது பேராசையாக வந்து மாறும்போது என்ன ஆகும்னா அதை அடைவதற்காக நம்ம செயல் செய்ய ஆரம்பிக்கிறோம். இப்போ அந்த ஒரு செயல்தான் வந்து என்ன ஆகும்னா நம்மை வந்து இங்கே பந்தப்படுத்துகின்றது. இப்போ அதே விஷயத்தின் மூலமாக நாம் வந்து ஆன்மீகமான விஷயங்கள் இல்லையா, ஒரு சாதாரண பௌதிகமான சங்கத்தின் மூலமாக இதே ஒரு செயல் நடக்குது. இதே மாதிரி ஆன்மீக குரு சாது சாஸ்திரம் இல்லையா, இவர்களின் மூலமாக அந்த ஒரு சங்கத்தின் மூலமாக இருந்தும் நம்முடைய சிந்தனையை எந்த மாதிரி மாற்றி அமைப்பது அதை பற்றி தெரிந்து கொண்டு இல்லையா கிருஷ்ண உணர்வாக நம்முடைய உணர்வை வந்து மாற்ற வேண்டும்.
இப்போ அந்த சில பிரபுபாதா தான் நிறைய இடத்துல வந்து சொல்கிறாங்க. அதுதான் இந்த இயக்கத்திற்கு பேரே வந்து கிருஷ்ண உணர்வு இயக்கம் இல்லையா, கிருஷ்ண கான்சியஸ்னஸ். அதான் வந்து பிரபுபாதர் வந்து பேர் வச்சுருக்காங்க. அப்போ அந்த கிருஷ்ண உணர்வை வந்து நம்ம கிருஷ்ண உணர்வாக வந்து மாற்ற வேண்டும். அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும்னா விருப்பமே வந்து எப்படி இருக்கும்னா, நான் கிருஷ்ணருக்காக எப்படி நாம் சேவை செய்ய வேண்டும், நான் வந்து உண்மையான சொரூப நிலையிலிருந்து நாம் எப்படி சேவை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து அந்த ஒரு விருப்பமாக மாறும். அந்த ஒரு நிலை வந்து நம்மை வந்து பந்தப்படுத்தாது. அதான் வந்து சொல்லப்படுது, யாருடைய சங்கத்தில் வந்து நாம் இருக்க வேண்டும். சில பிரபுபாதர் வந்து இதுலையும் எழுதியிருக்காங்க, இதில் ஸ்ரீமத் பாகவதத்துலையும் அவங்களுடைய பொருளுரையில் எழுதும்போது எப்படி எழுதியிருக்காங்கன்னா, உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இல்லையா. நம்ம வந்து குழந்தைகிட்டே வந்து சொல்லுவோம் இல்லையா, வந்து ஏன் வந்து உன்னுடைய ஃப்ரெண்டு வந்து சரியில்லாததுனால தான் வந்து நீ இந்த மாதிரி நடந்துக்கிற, அவனோட வந்து சேராத இல்லையா. நம்ம வந்து குழந்தைகிட்ட வந்து இந்த மாதிரி வந்து பேசுகிறது வந்து நம்ம பார்க்கலாம் இல்லையா, ஸ்கூலில் எல்லாமே வந்து அந்த மாதிரி தான். நம்ம வந்து யாரோட வந்து சங்கம் கொள்கின்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய குணங்கள் வந்து மாறும் இல்லை, சொல்லுவாங்களே குணம் குணத்தோடு சேரும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வந்து நம்முடைய சங்கம் வந்து சரியான ஒரு இதாக வந்து இருக்க வேண்டும். அதான் இங்கே சொல்லப்படுது, குரு சாது சாஸ்திரம். அவங்களுடைய சங்கத்தில் இருந்து நாம் வந்து எந்த மாதிரி சிந்தனையை வந்து உருவாக்க வேண்டும். ஏன்னா பௌதிகமான ஒரு சிந்தனையை வந்து நாம் சிந்தனை செய்ததனால்தான் நம்ம வந்து இவ்வளோ இது காலமாக வந்து நம்ம இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியில் வந்து தொடர்ந்து 84 லட்சம் வகையான உயிரினங்கள் தொடர்ந்து நம்ம வந்து இங்கே வந்துக்கிட்டே இருக்கும். அதை வந்து நாம் நிறுத்த வேண்டும். இப்போ அதுதான் வந்து இங்கே சொல்லப்படுது, நம்முடைய சிந்தனையை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து மாற்ற வேண்டும். இதில் வந்து இதில் பிரகலாத் மகாராஜா அவங்களுடைய இதிலேயே வந்து சொல்லும் போதும் பிரகலாத் மகாராஜா எப்போவுமே அவங்களுடைய சிந்தனை முழுக்க முழுக்க கிருஷ்ணரை பற்றின சிந்தனையே வந்து இருக்குமாமா, பௌதிகமான சிந்தனை வந்து இருக்காது. ஏன்னா அந்த ஒரு சிந்தனை தான் வந்து என்ன ஆகும்னா, என்ன பௌதிகமான சிந்தனைனா எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி எப்படி சொல்கிறாங்கன்னா, தேவையற்ற நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு வந்து முன்னேற்றத்திற்கான எது தடையாக இருக்கோ அந்த பாதகமான செயல்களை வந்து சிந்திக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சொல்லப்படுது. அதுதான் இதை வந்து இதில் உபதேசாமிர்தத்திலையும் வந்து சில ரூப கோஸ்வாமி வந்து விளக்குறாங்க. நம்முடைய பக்திக்கு வந்து சாதகமான 6 செயல்கள், பக்திக்கு பாதகமான 6 செயல்கள். அது கண்டிப்பாக வந்து ஆன்மீகத்தில் வந்து நம்ம வந்து முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு சொல்லி நம்ம விரும்புகிறோம்னா கண்டிப்பாக அந்த உபதேசாமிர்தம் அந்த சின்ன புத்தகம் தான், அது வந்து உங்களுக்கு வந்து கோயிலில் வந்து கிடைக்கும். அது வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து படிக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம ஆன்மீக வாழ்க்கைக்கு. அந்த ஆரம்ப அந்த உபதேசம் கண்டிப்பாக வந்து நம்ம அந்த படிக்க வேண்டியது அவசியம். அதை வந்து நம்ம படிக்கலாம். இப்போ அதில் வந்து சொல்லப்பட்டிருக்கு, கிருஷ்ண உணர்விற்கு பாதகமான 6 செயல்கள் என்ன, கிருஷ்ண உணர்விற்கு சாதகமான 6 செயல்கள் என்ன அப்படின்னு சொல்லி அங்கே வந்து விளக்கப்பட்டிருக்கு. அதை வந்து நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஓகே, அதுக்கப்புறம் பவ அப்படின்னாக்கா பிறப்பு என்பது உடலை சார்ந்ததாகும் இல்லையா. ஆத்மாவுக்கு வந்து பிறப்பு கிடையாது, உடலுக்கு தான் வந்து பிறப்பு இருக்குது. இப்போ ஆத்மாவை பொறுத்தவரையில் பிறப்போ இறப்போ இல்லை. இதை நாம் பகவத்கீதையின் ஆரம்பத்திலேயே விவாதித்தோம். பிறப்பும் இறப்பும் ஜட உலகில் ஒருவனது பந்தத்தை குறிப்பவை. பயம் என்பது தெரியும் இல்லையா, பிறப்பு இறப்பும் தான் வந்து இந்த ஜட உலகில் நம்மை பந்தத்தை ஏற்படுத்துகின்றது. இதை பற்றி வந்து நமக்கு தெரியும். ஓகே, பயம் என்பது எதிர்காலத்தை பற்றிய கவலையினால் வருவதாகும் இல்லையா. மெயினாக பயம் என்னன்னா, எதிர்காலம் வந்து எப்படி இருக்கும் இல்லையா, அதுதான் நம்முடைய பயம். அந்த ஒரு பயத்தினால்தான் வந்து நம்ம என்ன ஆகிறோம்னா, நிறைய உறவினர்கள் நண்பர்கள் இந்த மாதிரி நிறைய பேரை வந்து நம்ம சார்ந்து இருக்கோம். ஆனால் அவங்க சார்ந்து யாரை நம்ம இருக்கோமோ அவங்களுக்கு கூட வந்து பிறப்பு இறப்பிலேருந்து அவங்களால வெளியவும் வர முடியாது இல்லையா, அந்த ஒரு நிலை. ஆனால் வந்து அது வந்து நம்ம புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் இருந்தாலும் வந்து என்ன ஆகும்னா அந்த ஒரு பயம் வந்து இருக்கும். ஆனால் கிருஷ்ண பக்தனுக்கு பயம் கிடையாது. ஏன்னா வந்து கிருஷ்ண பக்தன் எப்போவுமே வந்து பகவான் தான், கிருஷ்ணர் தான் நிரந்தரமானவர் இல்லையா. கிருஷ்ணரை பற்றின அந்த ஒரு ஞானம், கிருஷ்ணரை பற்றின அந்த தத்துவம் வந்து கிருஷ்ண பக்தனுக்கு தெரிவதால் வந்து என்னாகும்னா பயம் கிடையாது. ஏன்னா எல்லாத்துக்கும் பகவான் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, பிரம்மதேவருக்கும் வந்து சதுஸ்லோகி பாகவதத்தில் வந்து கிருஷ்ணர் வந்து பிரம்மதேவருக்கும் சொல்லும் போதும், இந்த படைப்பிற்கு முன் நான் மட்டும்தான் இருந்தேன், இந்த எல்லாம் அழிந்த பிறகும் நான் மட்டும்தான் எஞ்சி இருப்பேன், இப்போ இருக்கிறதும் பகவானுடைய சக்தி தான். அப்போ எல்லா நிலையிலும் இருப்பது பகவான் தான் இல்லையா. எல்லாருடைய இருதயத்திலும் பகவான் பரமாத்மா வந்து இருக்காங்க. அப்போ வந்து இருப்பது பகவான் தான். இப்போ பகவான் மட்டும்தான் நமக்கு சொந்தம் இல்லையா. பகவானுக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது.
இல்லையா? என்றுமே பகவான் இருப்பவர். அப்போ வந்து பகவான் எப்போவுமே இருக்காங்க, நான் பகவானுடைய ஒரு அங்கம் அப்படின்னு சொல்கிறனால வந்து தூய பக்தரை பொறுத்தவர் இங்கே சொல்லியிருக்கிறாங்கன்னா, பக்தன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே வந்து தூய பக்தரை தான் வந்து குறிக்குது. அப்போ தூய பக்தர் எல்லா நிலையிலும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு எப்போவுமே கிருஷ்ணர் வந்து துணை இருக்கிறார் இல்லையா? சரணாகதியினுடைய இந்த 6 அம்சங்கள் அப்படின்னு சொல்லும் போதும் அதில் வந்து எல்லா சூழ்நிலையிலும் கிருஷ்ணன் என்னை பாதுகாப்பார் இல்லையா? பிரகலாத் மகாராஜா பாருங்களேன், மேலே மலையிலேருந்து தூக்கி வந்து தள்ளிவிடும் போதும் கவலை இல்லை, பயமில்லை. ஏன்னா உடல் தான் அழிய போகுது, ஆத்மா வந்து அழியாது. கிருஷ்ணர் வந்து பகவான் என்னை காப்பாற்றுவார். அவ்வளவு அந்த ஒரு திடமான நம்பிக்கை இல்லையா? நமக்கெல்லாமே அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. ஏன்னா சரணாகதி பொறுத்து தான் அந்த மாதிரி. ஆனால் கிருஷ்ணா தான் இங்கே சொல்லப்படுது, தூய பக்தனுக்கு அந்த மாதிரி பயமே கிடையாது. நமக்கு தான் அந்த பயம், ஐயோ ஏதாவது ஆயிருமோ எதிர்காலத்தில், இந்த செயல் செய்யலைன்னா நமக்கு வந்து இவங்க விட்டுட்டு போயிடுவாங்களோ இல்லையா? இதுதான் நம்மளுடைய பயம். ஆனால் தூய பக்தருக்கு இந்த மாதிரி கிடையாது. தான் சொல்லப்படுது, அந்த கிருஷ்ண உணர்வின் அந்த ஞானம் வந்து நம்ம வந்து வளர்த்து கொள்ள வேண்டும். ஏனெனில் தனது செயல்களின் மூலம் ஆன்மீக உலகமான முழுமுதற் கடவுளின் திருநாட்டிற்கு திரும்பி சென்று விடுவேன் என்பதில் அவன் உறுதியாக உள்ளான். பாருங்களேன், ஏன்னா வந்து பாருங்கள், பயம் சொல்லும்போது கண்டிப்பாக எதிர்காலம் எப்படி இருக்கும், மரணம் வந்து எல்லாருக்குமே வந்து பொது, அந்த ஒரு பயம் இல்லையா? பயத்திலே மிகப்பெரிய பயம் அந்த ஒரு பயம், எதிர்காலத்தை பற்றி பயம், மரண பயம். ஆனால் அந்த கிருஷ்ண பக்தனுக்கு தன்னுடைய செயல்களின் மூலமாக, அதாவது அவங்களுடைய சிந்தனையை எப்போவுமே கிருஷ்ணரின் மீது நிலைநிறுத்தியதால், அவங்க உணர்வை கிருஷ்ண உணர்வாக மாற்றி இருப்பதால் அவங்களுடைய செயல்கள் எல்லாமே கிருஷ்ணருக்காக வந்து செய்கிறாங்க. அதில் வந்து வெற்றியோ தோல்வியோ பக்தனுக்கு கவலையே இல்லை. நான் செய்வது கிருஷ்ணருக்காக செய்கிறேன், அவ்வளோதான் இல்லையா? யாருமே வந்து என்னை வந்து புகழலை, அது எனக்கு தேவையில்லை. புகழ் தேவையில்லை இல்லையா? பணம் தேவையில்லை, எதுவுமே எனக்கு தேவையில்லை. நான் கிருஷ்ணருக்காக செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இது, நான் கிருஷ்ணரை திருப்தி செய்கிறேன், கிருஷ்ணர் என் மீது திருப்தி அடைந்தார், அதுதான். மற்றவர்களை வந்து நாம் திருப்தி செய்ய வேண்டும் என்று அவசியம் இல்லை. கிருஷ்ணர் என் மீது திருப்தி அடைந்தார், நான் கிருஷ்ணருக்காக செய்கிறேன், நான் வந்து திரும்பி பகவானுடைய லோகத்துக்கு வந்து நான் சென்று விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தூய பக்தனுக்கு எந்த பயமே கிடையாது இல்லையா? நம்ம கேட்கவே வந்து நல்லா இருக்குது. அப்போ இந்த மாதிரி இருக்கிற மாதிரி நம்முடைய சூழ்நிலையை வந்து நான் வந்து எந்த மாதிரி வந்து மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கணும். எனவே அவனது எதிர்காலம் மிகவும் ஒளிமயமானதாகும். ஆனால் மற்றவர்களோ தங்களது எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை அறிவது இல்லை இல்லையா? மறுபிறவியில் எப்படி இறப்போம் என்பதை பற்றியும் அவர்களுக்கு எந்த அறிவும் இல்லை. எனவே அவர்கள் எப்போதும் கவலையுடனேயே உள்ளனர். கவலையிலிருந்து நாம் விடுபட விரும்பினால் கிருஷ்ணரை புரிந்து கொண்டு கிருஷ்ண உணர்வில் எப்போதும் நிலை பெற்று இருப்பதே மிகச்சிறந்த வழியாகும் இல்லையா? நான் வந்து ஒரு சில மாதங்கள் முன்னாடி வந்து ஒரு பிரபலமான பின்னணி பாடகர், பேரெல்லாம் சொல்லலை, அவங்க வந்து ஒரு இதில் பார்த்தேன். இப்போ வந்து அவங்க பார்க்கும்போது எப்படின்னா, நல்ல பிரபலமான பாடகர். இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்க ஒரு சில கட்டத்தில் வந்து கொஞ்சம் வயதாகிருச்சு. இப்போ அவங்க வரும்போதும் எல்லா பாடகர்களும் வந்திருக்காங்க, ஒரு பெரிய மேடையில் நின்று அழுகிறாங்க. பாருங்களேன், அவங்க மனநிலை வந்து எந்த மாதிரி ஒரு விதமான பாதிப்பு இல்லையா? நல்ல பாடகர், சிறந்த பாடகர், எல்லாருமே பாராட்டினாங்க. ஆனால் பாருங்கள், அவங்களுடைய மனநிலை வந்து என்னாச்சு, ஏன் அந்த ஒரு நிலை வந்து அவங்களுக்கு ஏற்பட்டது இல்லையா? ஒரு சிறந்த நபராக தான் வந்து இருந்தாங்க. ஆனால் இருந்தாலும் பாருங்களேன், அந்த ஒரு சூழ்நிலை அவங்களை வந்து பாதுகாக்கவில்லை இல்லையா? அப்போ இதை வந்து யார் வந்து புரிஞ்சுக்கிறாங்களோ, எல்லா சூழ்நிலைகளிலும் வந்து, நான் அந்த போன வகுப்பில் சொன்னேன்னு நினைக்கிறேன், போன வகுப்புலேயே அதுக்கு முந்தின வகுப்புலையோ இல்லையா, எல்லா சூழ்நிலைகளிலும் நம்ம செய்கின்ற எல்லா செயல்களிலும் வந்து துன்பம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி யார் ஒருவர் வந்து புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க வந்து கண்டிப்பாக பகவானை தேடுவார் இல்லையா? இதில் வந்து எந்த ஒரு செயல்லையும் வந்து கண்டிப்பாக வந்து துன்பம் வந்து இருக்குது, பிரச்சனை இருக்குது இல்லையா? இல்லாத அப்படின்னு சொல்லி சொல்லவே முடியாது. ஆனால் கிருஷ்ண உணர்வு வந்து அந்த மாதிரி வந்து கிடையாது. இது நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, இதை வந்து கேட்போம், ஆனால் எல்லா சூழ்நிலைகளையும் வந்து இதை வந்து நம்ம அப்ளை பண்ணுறோமா, அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா? தூய பக்தர்கள் வந்து எல்லா சூழ்நிலைகளையும் வந்து ஞாபகம் வச்சுருப்பாங்க. ரொம்ப சந்தோஷம் வருதா, ஓகே, இது சந்தோஷம் நிரந்தரம் இல்லை, தூய பக்தர் ஞாபகம் வச்சுருப்பாங்க. ரொம்ப கவலை வருதா, அப்போ அந்த நேரத்துலேயே வந்து இது நிரந்தரம் இல்லை, அவங்க புரிஞ்சுக்குவாங்க, நான் கிருஷ்ண உணர்வில் வந்து இருக்க வேண்டும். பெரிய ஆபத்து வருதா, ஓகே, இந்த பௌதிக உலகம் இந்த மாதிரி மூவகை துன்பங்களால் ஆனது, இது இப்படி தான் இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. யாராவது நம்மை வந்து தொந்தரவு செய்கிறாங்களா, இது இந்த உலக சூழ்நிலை, ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பக்தர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு சூழ்நிலையிலும் வந்து இந்த
தத்துவத்தை வந்து திரும்ப 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 எடுத்து எடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என்னுடைய உண்மையான சொரூபமே நான் ஜீவாத்மா, அவ்வளோதான். அப்போ அப்படி வந்து அவங்க புரிந்து கொண்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுவார். அதை வந்து பகவான் அடுத்த ஸ்லோகத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த ஸ்லோகம் அடுத்த ஸ்லோகத்திலே வந்து யார் ஒருவர் வந்து என்னை பற்றி இந்த உண்மையை, இந்த வைபவத்தை வந்து புரிஞ்சுக்கிறாங்களோ என்னோடது பக்தி தொண்டில் ஈடுபடுவான் இல்லையா. இதுதான் உண்மை. கிருஷ்ணர் தான் அனுபவிப்பாளர், அந்த முழுமையாக வந்து புரிந்து கொள்பவர். அந்த தத்துவத்தை திரும்ப திரும்ப எல்லா சூழ்நிலையிலும் எடுத்து எடுத்து புரிந்து கொண்டு வந்து என்னுடைய நிலை ஜீவாத்மா தான். ஜீவாத்மாவுடைய நிலை ஜீவேர ஸ்வரூபகே கிருஷ்ணேர நித்தியதாச, நான் பகவானுடைய சேவையில் ஈடுபடுவது தான் என்னுடைய நிலை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து புரிஞ்சுக்குவாங்க. இப்போ இதுதான் வந்து சொல்லப்படுது. ஓகே, அப்போ வந்து இவ்வாறாக நான் எல்லா அச்சங்களிலிருந்தும் ஈடுபடுவோம். பயம் த்வதீயாபி வினேஷதக சியாத், மயக்க சக்தியிலிருந்து மூழ்கி இருத்தல், மயக்க சக்தியில் மூழ்கி இருப்பதால் தான் அச்சம் ஏற்படுகிறது என்று ஸ்ரீமத் பாகவதம் 11.2.37 சொல்லப்பட்டுள்ளது இல்லையா. நம்ம அந்த அறியாமையின் இருளில் இருப்பதால் தான் நமக்கு வந்து இந்த பயம் வந்து ஏற்படுது. இப்போ அந்த அறியாமை வந்து என்னென்னா, நான் இந்த உடல் என்று நினைப்பது தான் அறியாமை. நான் இந்த உடல் அல்ல, பரமபுருஷ பகவானின் ஆன்மீக பகுதி என்பதை உறுதியுடன் அறிந்து மயக்க சக்தியிலிருந்து விடுபட்டு முழுமுதற் கடவுளுக்கு திவ்யமாக தொண்டு செய்பவன் பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. அவனது எதிர்காலம் மிகவும் பிரகாசமானதாகும். எனவே அச்சம் என்பது கிருஷ்ண உணர்வில் இல்லாதவர்களுடைய நிலையாகும் இல்லையா. இந்த உடல் தான் நம்மை வந்து பயமுறுத்தும் இல்லையா. நல்லா இருக்கும், திடீர்னு காலையில் எந்திரிக்கும் போது எங்கேயோ ஒரு இடத்துல வந்து வலிக்கும் இல்லையா. இந்த அனுபவம் வந்து நமக்கு இருக்கும் இல்லையா. ஐயோ என்ன ஆகுமோ, நம்ம நிறைய பிளான் வச்சுருப்போம் இல்லையா. அப்போ வந்து நான் அந்த பிளான் வந்து அது எல்லாமே வந்து முறியடிக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இல்லையா. அப்போ அதுதான் இப்போ இதுதான் வந்து சொல்லப்படுது. இதில் கேவலாஷ்டகம் அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் நம்ம வந்து பார்த்துருக்கோம் இல்லையா. நம்ம வந்து நிறைய அந்த திரும்ப திரும்ப திட்டங்கள் வந்து போடுவோம். இது எல்லாமே வந்து ஏதோ ஒரு விதத்தில் மாயையால் முறியடிக்கப்படும், இல்லைன்னா காலத்தால் முறியடிக்கப்படும். ஆனால் வந்து ஒன்றே ஒன்று உண்மை மட்டும் இருக்குது. சத்தியம் சத்தியம் புனக சத்தியம் ஹரே நாமை வகேவலம் இல்லையா. பகவானுடைய நாமம் மட்டும்தான் நித்தியமானது, அது மட்டும்தான் வந்து நிரந்தரமாக இருக்கும். நாம் என்ன பண்ணுவோம்னா நித்தியத்தை வந்து விட்டுருவோம். எது தற்காலிகமாக இருக்கோ அதை வந்து நம்ம பிடிச்சிக்குவோம் இல்லையா. உடல் தற்காலிகமானது, உலகம் தற்காலிகமானது. இப்போ உடலே தற்காலிகமானது அப்படின்னு சொல்லும் போதும் இந்த உடல் சார்ந்தது எல்லாமே வந்து தற்காலிகமானது தான். ஆனால் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா அது எல்லாமே வந்து பயத்தினால் வந்து என்ன பண்ணுறோம்னா இறுக்கமாக அதை வந்து பிடிச்சிக்கிறோம். ஆனால் அதை வந்து நம்மை வந்து பாதுகாக்காது. இதுதான் வந்து சொல்லப்படுது. ஏன்னா வந்து இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி நம்ம வந்து அறியாமையின் இருளில் மயக்க சக்தியில் வந்து இருக்கிறனால என்ன ஆகுதுன்னா நம்ம திரும்ப திரும்ப அதை வந்து பிடிச்சிக்கிறோம். நிரந்தரமற்றதை, நிரந்தரமானதை வந்து நம்ம பிடித்து கொள்ளும் போது தான் வந்து நமக்கு அந்த பயத்திலிருந்து நாம் வந்து வெளிவர முடியும். ஆனால் தூய பக்தர்கள் வந்து எப்போவுமே கிருஷ்ணரை தான் வந்து எல்லா சூழ்நிலையிலையும் வந்து கிருஷ்ணரை வந்து ஞாபகம் வந்து வச்சுருப்பாங்க. அதான் அவங்களுக்கு வந்து பயம் இல்லை. பகவான் என்னை காப்பாற்றுவார் இல்லையா. அதான் சொல்லப்படுது. நம்ம வந்து சிறிதளவு பக்தி கூட வந்து மிகப்பெரிய பயத்திலிருந்து நம்மை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லி இல்லையா. கஜேந்திரன் வந்து யானை தான் இல்லையா, ஒரு மிருகம். ஆனால் அந்த முற்பிறவியில் செய்த பக்தியின் மூலமாக பாருங்கள் எவ்வளவோ வருடங்களாக வந்து அந்த முதலைக்கும் வந்து இந்த கஜேந்திர யானைக்கு வந்து போராட்டம். கடைசியில் வந்து எல்லா பலம் இழந்த பிறகு வந்து ஞாபகம் வருது, பகவான் உள்ளே இருந்து ஞாபகம் வந்து கொடுத்துருக்காங்க. ததாமி புத்தியோகம் தான். முற்பிறவியில் வந்து ஒரு தூய பக்தராக இருந்ததுனால ஒரு சாபத்தால் தான் யானையாக வந்து பிறந்தது. அந்த கதை வந்து ஸ்ரீமத் பாகவதத்திலேருந்து விளக்கப்பட்டிருக்கு 8வது காண்டத்தில். அப்போ அந்த மாதிரி பகவான் உள்ளேருந்து ஞாபகப்படுத்தும் போது அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது. ஏன்னா வந்து நம்ம வந்து தூய பக்தர்கள் வந்து முழுமையாக எதை சார்ந்து இருப்பார்னா தன்னுடைய புத்தியை கூட சார்ந்து இருக்க மாட்டார், தன்னுடைய வலிமையையும் சார்ந்து இருக்க மாட்டார் இல்லையா, எதையுமே சார்ந்து இருக்க மாட்டார், தன்னுடைய திறமையையும் சார்ந்து இருக்க மாட்டார். தூய பக்தர் ஒரே ஒரு சரணாகதி, எனக்கு கிருஷ்ணர் மட்டும்தான், கிருஷ்ணர் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நிலையிலிருந்து கிருஷ்ணரை வந்து முழுமையாக சார்ந்து இருப்பார். அப்போ வந்து கஜேந்திர யானைக்கு அப்போ ஞாபகம் வந்து அதுக்கப்புறம் தான் தெரியுது ஆதி மூலமே. ஏன்னா எல்லாருமே வந்து அந்த உறவினர்கள் யானை எல்லாருமே வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. ஒரு ஆபத்து வரும்போது சார்ந்து இருந்தவர்கள் வந்து எல்லாருமே வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த யானைக்கு வந்து புரியுது, எல்லாம் பலவீனம் அடைந்த பிறகு அதுக்கப்புறம் தான் வந்து
ஆதி மூலமே அப்படின்னு சொல்லி பகவானை வந்து அழைத்த உடனே வந்து பகவானை தான் இங்கே வந்துடுறாங்க. இப்போ அதுதான் ஏன்னா ஒரு தூய பக்தர்களுக்கு எப்போவுமே வந்து தெரியும் நமக்கு வந்து ஒரே சரணாகதி, ஒரே பாதுகாப்பு கிருஷ்ணர் மட்டும்தான். நம்ம வந்து கேட்குறோம், இப்போ தத்துவ ரீதியாக இப்போ நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். ஆனால் வந்து அவங்க முழுமையாகவே வந்து அதை உணர்ந்திருக்காங்க. நான் வந்து எதையும் சார்ந்து இருப்பதில்லை, எதுவுமே வந்து என்னை பாதுகாக்காது, கிருஷ்ணர் மட்டும்தான் என்னை பாதுகாப்பார் அப்படின்னு சொல்லி முழுமையாக வந்து வந்து தூய பக்தர் வந்து புரிஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அபயம். அபயம்னா அச்சமின்மை என்பது கிருஷ்ண உணர்வில் இருப்பவனுக்கு மட்டுமே சாத்தியமாகும். அவ்வளோதான் இல்லையா? மற்ற எல்லாருக்குமே வந்து பயத்தினால்தான் வந்து இருப்பாங்க. ஐயோ எனக்கு அது போயிருமோ, ஏன்னா வந்து நிறைய எது வந்து யார் வச்சுருக்காங்க அவங்களுக்கு தான் வந்து பயம் இல்லையா? எனக்கு வந்து அது போயிருமோ, இது போயிருமோ, இது இல்லை பணம் இல்லை அப்படின்னாக்கா இது என்னை சார்ந்து இருப்பவர்கள் விட்டுட்டு போயிடுவாங்களா இல்லையா? நமக்கு அதுதான் வந்து பயம், மெயினான பயம். அதனால் வந்து என்ன பண்ணுவோம்னா சமூகத்தில் வந்து நம்முடைய நிலையை உயர்த்தி கொள்ள நாம் வந்து செயல்படுவோம் இல்லையா? பாருங்கள், இதுதான் நம்மளுடைய ஒரு சூழ்நிலை. இந்த அறியாமையால் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து நாம் வந்து மாட்டியிருக்கோம். அப்போ வந்து நம்ம இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி குரு சாது சாஸ்திரம் அவங்களுடைய சங்கத்தில் இருந்து நாம் எப்படி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலிருந்து நாம் வெளியே வரலாம், நம்மளுடைய ஆனந்தத்திற்கான அந்த சூழ்நிலையை வந்து நாம் வந்து எப்படி அமைத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அதன் மூலமாக இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஓகே, அப்போ அதுக்கப்புறம் வந்து அகிம்சை. அகிம்சை என்றால் பிறரை துன்பத்திலும் குழப்பத்திலும் ஆழ்ந்திருக்கக்கூடிய எந்த செயலையும் செய்யாமல் இருப்பதாகும் இல்லையா? அகிம்சை அப்படின்னாக்கா நம்ம வந்து என்ன சொல்லுவோம், டக்குன்னு வந்து அகிம்சை அப்படின்னு சொன்னால் நமக்கு காந்திக்கு தான் வந்து மகாத்மா காந்தி தான் ஞாபகம் வரும் இல்லையா? அவங்க அகிம்சைக்காக போராடினாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் வந்து மெயினாக வந்து அகிம்சை அப்படிங்கிற பிரபுபாதர் எப்படி விளக்குறாங்கன்னா பிறரை துன்பத்திலும் குழப்பத்திலும் ஆழ்ந்திருக்கக்கூடிய எந்த செயலையும் செய்யாமல் இருப்பது. ஏன்னா வந்து மற்றவர்களை வந்து கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுத்தாத மாதிரி நம்ம வந்து அவங்களை வந்து செயல் செய்ய தூண்டணும்னா அது அகிம்சை இல்லை அப்படின்னு, ஹிம்சை தான் அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் வந்து இங்கே விளக்குறாங்க. பாருங்களேன் இல்லையா? நாம் வந்து அந்த அகிம்சை அப்படின்னு சொல்கிற விளக்கத்திற்கும் பிரபுபாதர் இங்கே விளக்குறதுக்கும் வந்து வேறுபாடு இருக்குது. இப்போ அரசியல்வாதிகள், சமூகவாதிகள், பெரும்பல்லர்கள் முதலியோர் வாக்கு கொடுக்கப்படும் ஜட செயல்கள் நல்ல விளைவுகளை தருவதில்லை. ஏனெனில் அத்தகைய அரசியல்வாதிகளிடமும் சமூக சேவர்களிடமும் தெய்வீக பார்வை கிடையாது. மனித சமுதாயத்திற்கு உண்மையான நன்மை தரக்கூடியது என்ன என்பது அவர்களுக்கு தெரியாது. மனித உடலை முறையாக பயன்படுத்தி பக்குவ நிலையை அடைய மக்கள் பயிற்சி அளிக்கப்பட வேண்டும். அதுவே அகிம்சை எனப்படும். பாருங்களேன், மனித உடல் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த உலகத்தினுடைய படைப்பின் நோக்கம் என்ன அவங்களுக்கே தெரியாது. அரசியல்வாதிகளுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி செய்யுங்க, நான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களால அது செய்யவும் முடியாது, தன்னைத்தானே அவங்க வந்து பாதுகாத்து கொள்ள முடியாது. எப்படி வந்து அவங்க மற்றவர்களை வந்து பாதுகாப்பார் இல்லையா? அதுதான் உடலை முறையாக பயன்படுத்தி இல்லையா? இந்த மனித உடல் வந்து நோக்கம் வந்து என்னென்னா பகவானுக்கு பக்தி செய்து திரும்பி பகவானுக்கும் நமக்கும் என்ன உறவு இல்லையா? அந்த நித்திய உறவை வந்து புதுப்பித்து கொள்வதற்காக அந்த ஒரு நிலை வந்து அவங்க செய்து தர வேண்டும். அந்த செயல் அவங்களுக்கே தெரியாது. இப்போ வந்து அவங்க எப்படி மக்களை வந்து வழி நடத்துவாங்க? இது வந்து அகிம்சை கிடையாது, ஹிம்சை தான் அப்படின்னு சொல்லி இங்கே பிரபுபாதர் வந்து விளக்குறாங்க. எனவே அந்த முடிவிற்கு உதவாத அனைத்து இயக்கங்களும் கலகங்களும் மனித உடலுக்கு உண்மையில் ஹிம்சையே அளிக்கின்றனர். பொதுமக்களின் வருங்கால ஆன்மீக ஆனந்தத்திற்காக உதவும் செயல்கள் அகிம்சை எனப்படும். அதுதான். ஏன்னா வந்து மெயினாக வந்து ஒரு தாய் தந்தை, அதுக்கப்புறம் ஆன்மீக குரு, அதுக்கப்புறம் வந்து அரசர், இந்த மாதிரி வந்து இவங்க எல்லாருமே வந்து பகவானுடைய பிரதிநிதிகள். தன்னை சார்ந்து இருப்பவர்களை திரும்பி பகவானிடம் செல்வதற்காக நம்ம வந்து வழியை காட்ட வேண்டியது அவசியமாமா. அப்படி செய்யலை அப்படின்னாக்கா பாருங்கள், சாணக்கிய பண்டிதர் வந்து ரொம்ப உறுதியாக வந்து சொல்கிறாங்க. இப்போ நான் வந்து முதல்ல சொல்ல முடியாது, அந்த உண்மையை வந்து நாம் திருத்தி கூறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்மை சார்ந்து இருப்பவர்களை கிருஷ்ண உணர்வில் நாம் வந்து அழைத்து செல்லலாம் அப்படின்னாக்கா அப்போ வந்து அவங்களுக்கு வந்து குழந்தையே வேணான்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிதான் வந்து சாணக்கிய பண்டிதர் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக வந்து அதில் வந்து சொல்கிறாங்க. இது ஒரு தாய் தந்தையர்னா குழந்தையை வந்து கண்டிப்பாக வந்து கிருஷ்ண உணர்விற்காக அழைத்து செல்ல வேண்டும். முதல்ல நாம் வந்து பயிற்சி செய்தால் தான் அவங்களுக்கு வந்து சொல்ல முடியும். அப்படி செய்யலை அப்படின்னாக்கா நம்ம வந்து ஹிம்சை தான் அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இங்கே பிரபுபாதர் வந்து எழுதுகிறாங்க. நான் சொல்லலை, இங்கே பிரபுபாதர் வந்து எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் சமதா. சமதா என்பது சமத்துவம் என்பது விருப்பு வெறுப்புகளிலிருந்து விடுபட்ட நிலையை வந்து குறிக்கும் இல்லையா? சமம் எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும்
இல்லையா? இதில் தூய பக்தர் தான் பிரம்மபூத பிரசன்னாத்மா ந சோச்சதி ந காங்ஷதி சமசர்வேஷு போதேஷு மத்பக்தியும் லபத்தே பராம். இல்லையா? தூய பக்தர்கள் எல்லா சூழ்நிலையிலும் வந்து சமமாக தான் வந்து பார்ப்பாங்க. இது அவங்களுக்கு விருப்பம் இல்லை வெறுப்பும் இல்லை, ரெண்டுமே சமம்தான். இல்லையா? ஒரு சாதாரண கல் இருந்தாலும் தங்கம் இருந்தாலும் ரெண்டுமே ஒன்று தான். அந்த மாதிரி வந்து அவங்க பார்ப்பாங்க. இப்போ மிகுந்த பற்றுதல் மிகுந்த துறவு இரண்டுமே விரும்பத்தக்கது அல்ல. இல்லையா? ரொம்ப பற்றுதல் இருந்தாலும் நமக்கு துன்பம் தரும், எதுவுமே வேணாம் போ எல்லாமே வந்து துறந்தாலும் அதுவும் துன்பம் தான் தரும். நமக்கு ஈக்குவலாக வந்து எல்லாமே வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து இங்கே சொல்லப்படுது. இதையும் பார்த்தோம்னா ஹனுமான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நாள் வந்து என்னமோ வந்து ஒரு நல்ல விஷயம் வந்து செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சீதாதேவி வந்து அவங்க கழுத்தில் அணிந்திருந்த அந்த ஒரு அணிகலனை வந்து எடுத்து கொடுக்குறாங்க. அவங்க ஹனுமான் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து முன்னாடி பின்னாடியும் பார்த்துட்டு தூக்கி போட்டுடுறாங்க. சீதாதேவிக்கு ரொம்ப வருத்தம். ஏன்னா நான் வந்து கொடுத்த அந்த ஒரு இதை வந்து அந்த வெகுமதியாக வந்து கொடுத்தது இந்த மாதிரி வந்து தூக்கி போட்டாங்களே அப்படின்னு சொல்லும்போது, அப்போ வந்து ஹனுமான் வந்து சொல்கிறாங்க, இதில் வந்து ராமரை வந்து நான் பார்க்க முடியலை இந்த அணிகலனில், அதனால் எனக்கு வேண்டாம். பாருங்களேன், எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு செயலிலும் வந்து எனக்கு வந்து பகவான் வந்து தெரியுறாங்களா? பகவான் தெரியலைன்னா எனக்கு எதுவுமே எனக்கு வேண்டாம். இல்லையா? இவ்வளோ உயர்ந்த அணிகலன் அதை வந்து தூக்கி போட்டுட்டாங்க. அதுதான் ஒரு தூய பக்தருக்கு வந்து ஒரு கல்லானாலும் ஒரு தங்கமானாலும் ரெண்டுமே வந்து ஒன்று தான், ரெண்டுமே சமமாக தான் வந்து பார்ப்பாங்க. அவங்களுக்கு விருப்பம் இல்லை வெறுப்பும் இல்லை. இப்போ கிருஷ்ண உணர்விற்கு சாதகமான அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், பாதகமான அனைத்தையும் நிராகரிக்கப்பட வேண்டும். இப்போ இங்கே பிரபுபாதர் இங்கே சொல்லியிருக்கிற இந்த விளக்கத்தை எல்லாமே வந்து நம்ம கிருஷ்ண உணர்வில் முன்னேறணும், ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னாக்கா இது எல்லாமே வந்து நாம் பயிற்சி செய்யணும். இது எல்லாமே வந்து நம்ம பயிற்சி செய்தோம் அப்படின்னாக்கா நம்ம ஆன்மீக வாழ்வில் வந்து முன்னேற முடியும். இதுவே சமத்துவம் எனப்படும். கிருஷ்ண பக்தன் எதையும் நிராகரிப்பது இல்லை, எதையும் ஏற்றுக்கொள்வதும் இல்லை. கிருஷ்ண உணர்வில் செயல்படுவதற்கு அது உபயோகமானதா என்பதை பொறுத்ததே அவனது முடிவு. இல்லையா? இதுலேயும் சில ரூப கோஸ்வாமி வந்து கூட வந்து சொல்லியிருக்காங்க. நான் வந்து பொதுவாக தான் அவங்க சொல்லியிருக்காங்க, பக்திக்கு எதுக்கு சாதகமானது. ஏன்னா சில பேருக்கு ஒரு சில விஷயம் பக்திக்கு சாதகமாக இருக்கலாம், இல்லையா? சில பேருக்கு வந்து பாதகமாக இருக்கலாம். பொதுவாக தான் வந்து சொல்லியிருக்காங்க, இந்த விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலை. இல்லையா? சில பேருக்கு பாருங்களேன், கண்டிப்பாக வந்து மருந்து சாப்பிட்டே ஆகணும், ஆனால் ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருக்கணும், ஆனால் மருந்து வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம், அது வந்து விரதத்தை முறிக்காது அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இது இல்லையா? சில பேர் வந்து சாதுர்மாசியம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து கடைபிடிப்பாங்க. தாமோதர மாதத்தில் சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த 30 நாளே வந்து கடுமையான விரதம் வந்து பயிற்சி செய்வாங்க. அது அவங்களால இருக்க முடியும், சில பேருக்கு வந்து இருக்க முடியாது. அதனால் வந்து ஐயோ அவங்க இருக்காங்களே அந்த மாதிரி விரதம் நானும் இருப்பேன், ஏன்னா என்னுடைய உடல்நிலை வந்து ஒத்துக்கொள்ளாது, அதை வந்து பார்த்து அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி நாம் வந்து அந்த மாதிரி விரதம் இருக்கணும் இல்லை. நான் வந்து பக்தி பயிற்சி செய்வதற்கு எது சாதகமானதோ அதுக்கு தகுந்த மாதிரி நாம் வந்து நம்முடைய வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் விரதத்தை. ஒரு உதாரணத்துக்காக வந்து இது சொல்லப்படுது. இது இப்போ அதுதான் நம்ம வந்து கிருஷ்ண உணர்வுக்கு எது சாதகமாக இருக்குது அதுதான் முக்கியம். நம்ம வந்து தொடர்ந்து கிருஷ்ண உணர்வை வந்து பயிற்சி செய்யணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நமக்கு சாதகமானதை வந்து நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஒரு செயல் வந்து எனக்கு வந்து கிருஷ்ண உணர்விற்கு பாதகமாக ஏற்படுமா, அந்த செயல் வந்து எவ்வளவு இது இருந்தாலும் நம்ம வந்து நிராகரிக்கப்பட வேண்டியதும் அவசியம். ஓகே. அதுக்கப்புறம் வந்து துஷ்டி அப்படின்னாக்கா திருப்தி என்றால் தேவையற்ற செயல்களின் மூலம் ஜட பொருட்களை மேன்மேலும் சேர்க்க விரும்பக்கூடாது. இல்லையா? இது வந்து திருப்திக்கு வந்து இதில் சொல்லப்படுது, கடைசியில் வந்து 17வது அத்தியாயம் நினைக்கிறேன், அதில் வந்து மனதின் தவங்களாக வந்து சொல்லப்படுது. மனதின் தவம் என்னன்னா திருப்தியாமா, இது ஒரு மனதின் தவம் அப்படின்னு சொல்லப்படுது. உடலின் தவம், மனதின் தவம், பேச்சின் தவம், இல்லை இந்த மூணுமே வந்து பகவான் வந்து விளக்குறாங்க. இப்போ இது எல்லாமே வந்து பேச்சின் தவம் வந்து உடலின் மனதின் தவம் வந்து திருப்தி, எனக்கு என்ன இருக்கோ இது போதும் அப்படின்னு சொல்லி திருப்தியோடு இருப்பது மனதின் தவம் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ வந்து பரமபுருஷரின் கருணையால் கிடைத்ததை கொண்டு திருப்தி அடைய வேண்டும், இதுவே துஷ்டி எனப்படும். தபஸ் என்றால் தவம், விடியற் காலையில் எழுந்து குளிப்பது முதலிய பல்வேறு வேத முறைகள் இங்கே பொருந்தும். இது வந்து ஒரு தவம் தான், இல்லையா? நம்ம வந்து இந்த கலியுகத்திலேயே வந்து பாருங்களேன், 1 மணி நேரம் நம்ம கிருஷ்ணரை பற்றி கேட்குறோமே, இதுவே பெரிய தவமாக வந்து சொல்லப்படுது. இது இப்போ விடியற் காலையில் எழுவதும்
ஒரு தவம் தான் இல்லையா. அதிகாலையில் இப்போ இவ்வளோ பனி வந்து இருக்குது இல்லையா மார்கழி மாதத்தில். சில பேர் வந்து அப்படி இருந்தாலும் அதிகாலையில் எழுந்து தங்களுடைய சாதனை வந்து செய்யணும் இல்லையா. பகவானுடைய அதிகாலை அந்த ஒரு இதுலேயே வந்து அந்த பணியிலேயே வந்து அதிகாலையில் எழுந்து குளித்து அவங்க வந்து ஜபமாலையில் எழுந்து வந்து அவங்களுடைய பகவானுடைய நாமத்தை வந்து ஜபிப்பாங்க. அதுவும் ஒரு வித தவம் தான். இப்போ விடியற்காலையில் எழுவது சில நேரங்களில் கடினமாக இருக்கலாம். ஆனால் ஒருவன் தானாகவே விரும்பி ஏற்கக்கூடிய இத்தகைய தொல்லைகள் தவங்கள் என்று கூறப்படுகின்றன. ஏன்னா வந்து இதில் வந்து சொல்லப்படுது. இப்போ அந்த தவத்தினால் தான் பகவான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பிரம்மதேவரிடம் வந்து உன்னுடைய தவத்தினால் நான் திருப்தி அடைந்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ அந்த தவத்தினால் வந்து பகவான் திருப்தி அடைந்து பகவான் பிரம்மதேவருக்கு வந்து காட்சி அளிக்கிறார். இப்போ வந்து எப்படி சொல்லப்படுதுன்னா பிராமணர்களுக்கு வந்து தவம் தான் உண்மையான அழகும் செல்வமும் அப்படின்னு சொல்லி. அப்போ அதுதான் உண்மையான அழகு இல்லையா. வந்து நிறைய மேக்கப்லாம் போடுறது அது வந்து அழகு கிடையாது. தவம் தான் உண்மையான அழகு. அதுதான் பகவானை வந்து திருப்திப்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இது. இப்போ அதுபோலவே மாதத்தின் சில குறிப்பிட்ட தினங்களில் விரதங்கள் பரிந்துரைக்கப்படுகின்றன. இத்தகைய விரதங்களை பயிற்சி செய்வதில் ஒருவன் விருப்பமின்றி இருக்கலாம். ஆனால் கிருஷ்ண உணர்வில் விஞ்ஞானத்தில் முன்னேற்றம் பெறுவதற்கு அவன் உறுதியுடன் இருக்கும் காரணத்தால் உடல் ரீதியான இத்தகைய தொல்லைகள் பரிந்துரைக்கப்படும் போது அவற்றை ஏற்றுக்கொள்கிறான் இல்லையா. இப்போ வந்து இதே பார்த்தோம்னா ஒரு இடத்துல ஒரு ரொம்ப பாவச் செயல் செய்த ஒரு நபர் ரொம்ப பாவச் செயல் வந்து செஞ்சாச்சு. இப்போ அந்த நபர் வந்து என்னென்னா அந்த பாவச் செயலின் மூலமாக வந்து அவங்க எதுவுமே சாப்பிட வந்து அவங்களுக்கு கிடைக்கல, எதுவுமே சாப்பிடலை. இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது காலையிலேருந்து இரவு வரைக்கும் எதுவுமே சாப்பிடாதனால அவங்க மயக்கம் அந்த ஒரு நிலைக்கு வந்து போயாச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அப்படி வந்து பார்க்கும்போது என்னென்னா அந்த ஒரு நாள் வந்து ஏகாதசி விரதமாக ஆயிடுச்சு. இப்போ அந்த மாதிரி சாப்பிடாம இருந்தது எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தும் வந்து ஏகாதசி அன்னைக்கு வந்து அந்த சாப்பிடாம இருந்தது விரதமாக மாறுறதுனால பகவான் திருப்தி அடைந்து விட்டார் அந்த நபரிடம். பாருங்களேன். இப்போ அதுதான் என்னென்னா வந்து இப்போ பகவானுக்காக வந்து நாம் விரதம் இருக்க வேண்டும். இப்போ அந்த விரதங்கள் கூட வந்து எப்படின்னா நான் வந்து சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அரசியல்வாதிகள் மாதிரி வந்து விரதங்கள் வந்து இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து விரதம் இருப்பது ரஜோகுணத்தை சார்ந்தது. அந்த மாதிரி விரதம் இருக்கக்கூடாது. அது வந்து வரும் உங்களுக்கு பின்னாடி இந்த 17வது அத்தியாயத்திலிருந்து விளக்கப்படும். முக்குணங்களை சார்ந்தது ரஜோகுண தானம் வந்து இருக்குது, ரஜோகுண விரதம் வந்து இருக்குது, தமோகுண விரதம் இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த மாதிரிலாம் வந்து நம்ம இருக்கக்கூடாது. இது எல்லாமே வந்து பின்னாடி வரும், நம்ம வந்து பார்க்கலாம். அப்போ வந்து என்னென்னா இங்கே வந்து என்ன சொல்லப்படுது ஆன்மீக முன்னேற்றத்திற்காக ஆச்சாரியர்கள் வந்து எந்த மாதிரி வந்து நமக்கு வந்து வழி வகுத்திருக்காங்களோ அதை வந்து நாம் பயிற்சி செய்ய வேண்டும். அதுதான் வந்து சரியான ஒரு விரதம். ஆனால் தேவையின்றியோ வேத வழிமுறைகளுக்கு மாறாகவும் விரதம் இருக்கக்கூடாது இல்லை. இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அதே தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதே தான் வந்து இங்கே